இந்த நாளிலே நாம் சண்டே ஸ்பெஷல் மூலமாக உங்களை சந்திக்கிறோம். கடந்த முறை சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக அந்த செய்தியை உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியவில்லை. இந்த முறை கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. நாம் எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு சம்பவம். அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு 21 1 முதல் 9 வசனங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாம் கண்களை மூடி அதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே, உடைய வசனத்தினுடைய மகத்துவங்களை ஆழங்களுக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு போங்கப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக உடைய வசனத்தை அறிந்து கொள்ள, இன்னும் ஸ்திரப்பட, பலப்பட, உமக்குள்ளே நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். இதே சம்பவம் மார்க் 11 1 முதல் 10 வசனங்களில் இருக்கிறது. யோவான் 12 13 முதல் 16 வசனங்களில் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 முதல் 40 வசனங்களிலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி, கழுதையின் குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளே நுழைகிறார், ராஜாவாக நுழைகிறார். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த 4 சுவிசேஷத்திலும் இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும் பொழுது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில ஆவிக்குரிய சத்தியங்கள் அல்லது அதற்குடைய மறைபொருட்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதைத்தான் நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். பொதுவாக இந்த சம்பவத்துக்கு பின்னால் 3 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது இந்த தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்கிறதான தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சீயோன் குமாரத்தையே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தையே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சகரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் தான் இப்போ நம்ம பார்த்தோம். மத்திய 21 மற்ற எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக கொண்டு வரப்பட்டது. இயேசு அங்கே கழுதையின் மேலே ஏறி வந்தது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அதை செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அதான் நாங்கள் சொல்லுவோம், பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பு யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லி பிழையாமுக்கும், அதற்கு பிறகு கண்ணியின் வயிற்றிலே பிறப்பார் என்பது ஏசாயாவிற்கும், அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகள் மரணம் ஏசாயாவுக்கும், சீட்டு போடுதல் அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போடுதல் சங்கீதத்திலும், அப்புறம் மெல்கிசேதேக்கின் முறைமை சங்கீதத்திலையும், அதற்கு பிறகு உயிர்த்தெழுதலை குறித்து யோபுவும், இப்படி அவருடைய 1000 வருஷ அரசாட்சிக்கு வருவதை குறித்து ஏனோக்கும், அவர் ஒலிவமலையில் வந்து இறங்குவதை குறித்து சகரியாவும், இப்படி இயேசு கிறிஸ்துவை பிரித்து கொடுத்துருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். அதனால தான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னார். இயேசு அப்படியே வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படி வந்தார். அதில் ஒரு சம்பவம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிற அந்த வெளிப்பாடு அவருக்கு அங்கே இருக்குது. அதை அவர் பார்க்குறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றற்காக மட்டும்தான் அப்படி ஏறி வந்தாரா என்றால் அது ஒரு காரணம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட, அதான் இயேசு நான் சொல்றார், வேத வாக்கியங்களை நான் அழிக்கும்படி வரவில்லை, நிறைவேற்றும்படி வந்தேங்கிறார். அப்படியானால் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இயேசு நிறைவேற்றுவதற்கு அந்த காரியத்தை நடப்பித்தார் என்பது நிதர்சனமான உண்மை. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் 1000 டைமென்ஷன்ஸ் இருக்கும். இயேசுடைய ஒரு பார்வைக்கு பின்னாடி 1000 டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு பின்னாடி 1000 டைமென்ஷன்ஸ் இருக்கும். அதை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு விளக்கி கொடுக்க முடியும். வெளிப்படையாக சாதாரணமாக படிக்கிறது நீங்கள் படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் சொல்லுவேன், வேதத்தினுடைய ஆழம் எவ்வளவுக்கு எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். அந்தந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், அந்தந்த அளவுக்கு நீங்கள் போகலாம். அவ்வளோ ஆழங்கள் அதில் இருக்கிறது. அதான் அவர் சொல்கிறார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேங்கிறார். இப்போ நம்ம அதில் ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். முதலாவதாக இந்த கழுதையின் மேலே ஏன் இயேசு ஏறி வருகிறார் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அது ஒரு ப்ராஃபஸி நிறைவேறுதல். அந்த நிறைவேற்றுதல் அங்கே பண்ணிட்டார் ஆண்டவர். ஆனால் மிக முக்கியமாக கழுதை குட்டியை ஏன் அவிழ்க்க வேண்டும், கழுதையை குட்டியை அவிழ்த்து கொண்டு வந்து ஏன் கொண்டு வர வேண்டும், அப்படி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி செய்தார், அந்த கழுதையின் குட்டியின் மேலே ஏன் இயேசு ஏறினார். அதுவும் வசனம் சொல்லுது, ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத கழுதை, அந்த கழுதையின் மேலே தான் இயேசு ஏறி வரார். இது ஏன் அப்படி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக
யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு பிரமாணம் அங்கே இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தினுடைய தலையீற்றையும் நீங்கள் ஆண்டவருக்கு, அதாவது முதற்பேரான தலையீற்று எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நீங்கள் பலியாக கொடுக்கணும். முதற்பேரானவைகள் எல்லாம் கர்த்தருடையது அப்படின்னு பைபிளில் இருக்குது. எல்லாத்துடைய தலையீற்றையும் நீங்கள் முதற்பேரானதை கர்த்தருக்கு கொடுத்துடணும். அப்படித்தான் கழுதையின் தலையீற்றையும் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் கொடுத்துடணும். முதல் பேரானது கர்த்தருக்குரியது. ஆனால் இந்த கழுதை என்பது அந்த காலத்தில், இயேசு காலம் வரைக்குமே கழுதை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க நம்ம இன்றைக்கி எப்படி கோல்டு, பென்ஸ் காரு இருக்கிறதுலே ப்ரீஷியஸாக ஒன்று வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி உள்ளது தான் கழுதை. அந்த காலத்தில் கழுதையை வைத்து தான் சொத்தை கணக்கு பண்ணுவாங்க. கழுதை எவ்வளோ வச்சுருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு. ஒரு கழுதை இருந்தாலே அவ்வளோ ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கழுதையை காணும்னு சொல்லி எத்தனையோ நாட்டுக்கு தேடி போகிறாரு யார், சவுல். அந்த அளவுக்கு கழுதை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி தேடி போன அந்த கழுதையை தேடி போன சவுல் தான் ராஜாவாகப்பட்டார். அப்படின்னா பார்த்துங்களேன், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு கழுதையை தேடி இத்தனை நாட்டுக்கு அவன் போவானானால், ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போய் என் கழுதையை காணும்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் கழுதையின் மேலே பாசம் இருக்கிறவனா இருப்பானால், ஒரு ப்ரீஷியஸான பொருளை இப்படி தேடுறானே, அவன்தான் என்னுடைய ஜனத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வான் என்று சொல்லி கர்த்தர் அந்த சவுலுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கழுதை அவ்வளவு முக்கியம். அந்த கழுதையின் தலையீற்றை நீங்கள் கொடுக்கும்போது துக்கத்தோடு கூட கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் காணிக்க எப்போவுமே ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, மனமு நாமளாக உற்சாகமாக அவர் கொடுக்கணும் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காணிக்கையை பொறுத்த வரைக்கும் व्यசனமாயோ துக்கத்தையோ கட்டாயமாகவோ நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதாவது வலுக்கட்டாயமாக வாங்கப்படுவதும் தவறு, வலுக்கட்டாயமாக அல்லது கட்டாயமாக்கப்பட்டு வேற வழியே இல்லையே பயந்து போய் கொடுப்பதும் தவறு. உற்சாகத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, மனநிறைவோடு கூட இந்த ஊழியத்துக்கு நம்ம செய்கிறோம், இந்த ஊழியக்காரருக்கு நம்ம செய்கிறோம், கர்த்தர் அதனால் மகிமைப்படுவார்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற வேறு. அதை விட்டுட்டு கட்டாயமாயோ வேறு வழி இல்லை, இப்போ கொடுக்காட்டி சாபம் வந்துடும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீ உற்சாகமாய் கொடுக்கறதுன்னு தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீ மனமேட்டுமைக்காகவோ பெருமைக்காகவோ அத்தனை பேர் எதிரில் கொண்டு போய் இவ்வளோ தூரம் கொடுத்தோன்னு சொல்லி நம்ம பகட்டாக நீங்கள் கொடுக்குற காணிக்கையினால ஒரு பிரயோஜனம் யாருக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த தலையீற்றை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கழுதையின் தலையீற்றை கொடுப்பதிலே ஒரு பிரச்சனை வருகிறது. ஏன்னா அது விலையேற பெற்றது. அன்றைக்கி அந்த கழுதையை வச்சு தான் எல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. அதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாத்ராகமம் 13:13 கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக அப்படின்னு இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டி என்பது அந்த வீட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்கும். அந்த ஆயிரக்கணக்கான ஆட்டு ஒரு பொருட்டாகவே எண்ணப்படாது. அந்த ஆட்டுக்குட்டியினால் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய தலையீற்றை கொண்டு போய் கொடுத்து கழுதைக்கு பதிலாக அந்த ஒன்றுத்துக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறார். வேறு எதுக்குமே ஆப்ஷன் கிடையாது. கழுதைக்கு மட்டும் நீ என்ன செய்ய, ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அந்த கழுதையை நீ மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறார். இந்த ஆப்ஷன் எங்கே நிறைவேறுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துக்கிட்ட நிறைவேறுது. இப்போ அந்த கழுதை என்பது என்ன, கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை. அதாவது ஒருவரும் ஏறி இருக்காத கழுதை, கழுதை குட்டி தலையீற்று, அதுதான் முதலாவது கழுதை. இதை கொண்டு போய் பலி கொடுப்பதுக்கு வச்சிருக்க வேண்டிய கழுதை. இப்போ அந்த கழுதையில் அதுவும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டி மீட்கப்படவில்லை என்று சொன்னால், ஆட்டுக்குட்டினால் அந்த கழுதை மீட்கப்படாமல் அதுவும் பலி கொடுக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு கேட்டால் கழுத்தை முறிச்சு போடுங்கிறார் ஆண்டவர். அப்போ மரணத்துக்கு ஏதுவான ஒரு சாபத்தில் அது இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான காரியத்தில் அது இருக்குது. தன்னை யாராவது மீட்டுக்கொள்ள வேண்டும், மீட்டுக்கொள்ளாவிட்டால் தன்னுடைய தலை திருகி போடப்படும் அப்படின்னு சொல்லி யாத்ராகமம் 13:13 இருக்கு. இப்போ அந்த கழுதையை மீட்கும்படி தான் யார் வருகிறார், ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். அந்த கழுதையை அழுத்துட்டு வர சொல்கிறார். எதுக்கு அழுத்துட்டு வர சொல்கிறாரு, அந்த கழுதையை அழுத்துட்டு வா, எதுக்கு வேணும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்ல. அப்போது ஆண்டவருக்கு வேணும்னா பலி கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறது தலையீற்று, அதுக்கு போய் தேவாலயத்தில் கொடுக்கறது ஆண்டவருக்கு கொடுக்கறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், யாராவது எதை கேட்டானா ஆண்டவருக்குன்னு சொல்லு. அப்போது ஆண்டவருக்குன்னா ஆமாம் அதுக்கு தான் வச்சிருக்கிறோம், ரைட் கொண்டு போங்க, ஆண்டவருக்கு கொண்டு போய் கொடுங்க. அப்போ அந்த பலி கொடுக்க வேண்டிய அந்த கழுதை இப்போ கொண்டு போகப்படும் போது என்ன நினச்சிருக்கோம், என்னை பலி கொடுக்க போகிறாங்க, நான் முதலாக பிறந்தது என் குற்றமா, நான் முதல் பிறந்ததுனால இப்போ நான் பலியாக்கப்பட போகிறேனே அப்படின்னு சொல்லி என் கழுத்து திருக்கப்பட போகிறது, வெட்டப்பட போகிறது என்று யோசித்து கொண்டு வரும்பொழுது திடீரென்ற கழுதையின் மேலே எல்லாம் விரிக்கப்படுகிறது. அதன் மேல் ஏறி ஒருவர் உட்காருகிறார். யார் உட்காருகிறார், ராஜா உட்காருகிறார். ராஜா உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு, நான் இப்பொழுது ராஜா அல்ல, இந்த கழுதைக்குட்டியை மீட்க வந்த ஆட்டுக்குட்டி நான் தான், அதற்காக பலியாக போகிறவன், அதற்கு பதிலாக நான் பலியாக போகிறேன். அதற்காகத்தான் அந்த கழுதை மேல் இயேசு கிறிஸ்து ஏறி வருகிறார். அந்த கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக. இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் அந்த கழுதையின் தலையீற்றை மீட்டுக்கொள்ளும்படி
அதை கட்டவிழ்த்து அதை கொண்டு வந்து அதை வஸ்திரங்களால் மூடி அதுக்கு முன்பாக எல்லாவற்றையும் விரிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்று நீ மீட்கப்பட்டாய், உன்னை மீட்கிறவர் ராஜா உன் மேலே உட்கார்ந்து இருக்கிறார், அவர் தான் உனக்கு மீட்பு பொருளாக தன்னையே பலியாகி கொடுத்தவர். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேலே ஏறி வருகிறார். வரும்போது அந்த கழுதையை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, நீ மீட்கப்பட்டாய், இன்றைக்கு உனக்கு விடுதலை. காரணம், கட்டப்பட்டிருந்த உன்னை எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்து அவர் உன்னை விடுதலையாக்கி விட்டு போய்விட்டார். காரணம், உனக்கு பதிலாக அவர் பலியாகி போய் கொண்டிருக்கிறார். அப்படி தான் நாமளும் ஒரு காலத்தில் கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். நமக்கு மீட்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. தலை திருகி போடுகிற இடத்துல நாம் காணப்பட்டோம். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் அப்படியே நம்மளை கட்டி வைத்திருந்தது. நம்மை மீட்பதற்கு வழியே இல்லாமல் இருந்தது. ஆனால் கழுதையின் தலையீற்றை நம்மை மீட்டுக்கொள்ளும்படி நம்முடைய ராஜா நம்மேல் வந்தார், நம்மேல் ஏறினார். நம்மேல் ஏறி நம்மை விடுதலையாக்கி தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கிறார். அதுதான் அந்த இடத்துல மரியின் குட்டியின் மேலே ஏறி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதே சம்பவத்தை தாவீது செய்வாப்ல. ஒரு கழுதையின் தலையீற்றை தேடி போனதுனால தான் சவுல் ராஜாவாக மாறினான். ஆனால் அந்த சவுல் ஒரு காலத்தில் அந்த கழுதைக்கு மேலே இருந்த பாசத்தை கூட ஜனங்க மேலே வைக்கல. ஜனங்களை தன்னோடு கூட ஓட விட்டான், ஜனங்களுக்கு வரியை சுமத்தினான். இப்படி பல காரியங்களை செய்தபோது இப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, கழுதைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால தான் இவனை நான் ராஜாவாக மாற்றினேன், இப்போ நான் ஒருத்தனை ராஜாவாக மாற்ற போகிறேன். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? ஆட்டுக்குட்டிக்காக தன் ஜீவனை பணைய வைக்கிறவனாக இருப்பான். யாரு? தாவீது. சிங்கத்தின் வாயிலும் கரடியின் வாயிலும் கையை விட்டு தன் தலையை கொடுத்து சிங்கத்துக்குள்ளேருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டு வர்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு காணாமல் நாங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கம் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சிங்கத்துக்கிட்ட தான் எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனால் அந்த சிங்கத்தின் கையில் இருந்தும் அந்த ஆட்டுக்குட்டியை அவன் மீட்டெடுக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ஆட்டுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பனவன். அவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக வந்தவன். அதனால தான் கர்த்தர் அவனை பார்த்து தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, உங்களுக்கு தெரியுமா, தாவீது பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தவன். அதனால தான் மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது நீங்கள் பாருங்கள், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான்னு இருக்கும், மற்ற யாரையுமே ராஜாவை பெற்றான்னு இருக்கவே இருக்காது. ஒரு இடத்துல கூட அப்படி இருக்காது. எல்லா இடத்துலையும் பாருங்கள், அந்த ஒரு இடத்துல மட்டும் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். காரணம், தாவீது பிறக்கும் போதே ராஜா என்கிறதான திட்டத்தோடு தான் தேவனால் உண்டாக்கப்பட்டான். அவன் வரும்போதே அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். காரணம், தன் ஜீவனை பலி கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டவன் இயேசு கிறிஸ்து. அப்படி தான் இப்போ அந்த கழுதையின் மேலே போய் கொண்டிருக்கிறார். இந்த கழுதையின் தலையீற்றை மீட்டுக்கொள்ளும்படி தன் ஜீவனை பணயம் வைத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார். முதலாவதாக ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பலி, கழுதையின் தலையீற்றை மீட்டுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை பலியாய் கொடுக்க வந்தார். அதுதான் அந்த இடத்துல கழுதைக்குட்டியின் மேலே அவர் ஏறி வருவதற்கான அடையாளம். ரெண்டாவது, இயேசு இப்போ அந்த கழுதைக்குட்டி மேலே ஏறி வருகிறாரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகரியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் அவர் ஏறி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனம் சொல்லுது, நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சகரியா 9:11. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீர் இல்லாத, அதாவது மரியின் குட்டியின் மேலே ஏறி வர்றவர் வந்துட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, அங்கே நீங்கள் நல்லா கவனிச்சு போகிறீங்கன்னா, அவர் சமாதானத்தை கூறுவார். எல்லாம் இருக்குது, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும் அப்படின்னு இருக்குது. அவரை பற்றி எருசலேமின் குதிரைகளை அற்று போக பண்ணுவேன் எல்லாம் சொல்லிட்டு அந்த 11வது வசனத்தில் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் தண்ணீர் இல்லாத குடியில் அடைக்கப்பட்டிருக்கிறவளை மீட்பார்னு இருக்கு. கரெக்டாக இயேசு கிறிஸ்து பலியாக போகிறார்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போய் சிலுவையில் பலியாக போகிறார். அந்த பலியான அன்று, அந்த நாளில் அவர் பாதாளத்தில் உள்ள காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். காவலுள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். காவலுள்ள ஆவிகளுக்கு என்ன பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி பேதுரு புஸ்தகத்தில் இருக்குது. என்ன பிரசங்கித்தார்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேற ஒன்றும் இல்லை, அவங்க நோவா காலத்தில் பூர்வ காலத்திலேருந்து அடைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அவங்கள தான் அவர் மீட்கும்படி அங்கே போகிறாரு. அந்த இடத்துல அவர்களுக்கு மீட்கிறாரு. அன்றைக்கி மீட்டுக்கொண்டு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார்னு வாசிக்கிறோம். எடுத்துக்கொண்டு அவர்களை பரதேசிக்கு போயிட்டார். சரி, இந்த தண்ணீர் இல்லாத குழி, இந்த வசனத்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் அந்த தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிறவங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 25 வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால், ஆபிரகாம், ஐஸ்வர்யான், லாசரு, அந்த சம்பவம் இருக்குது. ஆபிரகாம் மடியில் கொண்டு போயிட்டு லாசரை கொண்டு போய் விடுறாங்க.
அப்போ அந்த ஐஸ்வர்யவான் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எனக்கு இங்கே அக்கினி சுவாலையாக இருக்குது, நாக்குக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லி லாசரை கொடுக்க சொல்லுங்கள். அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இங்கே நடுவில் ஒரு பெரிய பிளவு இருக்குதுப்பா, இங்கே வர முடியாது, நீ பூமியில் இருக்கும்போது சந்தோஷமாக இருந்த, லாசரு கஷ்டப்பட்டான், இப்போ அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆபிரகாம் பதில் சொல்கிறார். அதுதான் தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிறவர்கள். இப்போ அந்த பாதாளத்தினுடைய மேல் பாதாளத்தில் தான் ஆபிரகாம் லாசரெல்லாம் இருக்கிறாங்க. தாழ்ந்த பாதாளத்தில் தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, துன்மார்க்கர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மேல் பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த வேதனை கிடையாது, அக்கினி ஜுவாலிக்கான வேதனை கிடையாது. ஆனால் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஒருத்தர் பார்க்க முடியும், ஒருத்தர் பேச முடியும், ஆனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அவர்கள் இருக்கிற வேதனை இவர்களுக்கு இருக்காது. ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த வேதனை இவர்களுக்கு தெரியும், என்னன்னு இவங்களால பார்க்க முடியும். இப்போ அந்த ஐஸ்வர்யவான் தண்ணி இல்லாமல் படுற கஷ்டத்தை என்ன செய்கிறாங்க, இவங்க பார்க்குறாங்க. நம்ம அந்த அளவிலே நம்ம நிறுத்திடுறோம். ஆபிரகாம் வந்து அந்த ஐஸ்வர்யவானை பார்த்தாரு அப்படின்னு நிறுத்திடுறோம். ஆபிரகாம் ஐஸ்வர்யனை மாத்திரம் பார்த்துருக்க மாட்டார். ஆபிரகாம் காலத்தில் உள்ள இஸ்மவேலையும் பார்த்துருக்கணும். அவன் துஷ்ட மனுஷன், அவனும் அங்கே தான் இருந்திருக்கணும். தாவீது அதே மேல் பாதாளத்தில் தான் இருந்திருப்பார். தாழ்ந்த பாதாளத்தில் அப்சலோமை பார்த்துருக்க வேண்டி வரும். அதே மாதிரி தான் யாக்கோபு மேல் பாதாளத்தில் இருந்திருப்பார். ஏசா கீழ் பாதாளத்தில், தாழ்ந்த பாதாளத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள் எல்லாருமே தாழ்ந்த பாதாளத்தில் இருப்பார்கள். அப்போ இவங்க எல்லாருமே அங்கே படுற கஷ்டத்தை மேலே இருக்கிறவங்க பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு தண்ணி தேவைப்படாது, ஆனால் அவங்க தண்ணின்னு கத்துறது இவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது, தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை உன்னுடையவர்களை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பாதாளத்தின் திறவுகோல் பிசாசின் கையில் தான் இருந்துச்சு. அவங்க அடைக்கப்பட்டிருந்தாங்க அந்த இடத்துல. அவங்க நினைச்சாலும் அந்த இடத்த விட்டு போக முடியாது. 2000 வருஷமா, ஆபிரகாம் காலத்திலிருந்து 2000 வருஷமா பரிசுத்தவான்கள் எல்லாம் மேல் பாதாளத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தண்ணி தேவைப்படாது, சேஃபாக இருக்கிறாங்க. ஆனால் அதை சுற்றி அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிசாசினுடைய ஆளுகைக்கு கீழே தான் அவங்க இருக்கிறாங்க, பாதாளத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ இவர்களை மீட்கும்படி மரிக்குட்டியின் மேலே ராஜா ஏறி வருகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பலியாக எதுக்கு வராரு? இவர் இங்கே பலியாகும் போது உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, அந்த இடத்துல வசனம் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. மரிக்குட்டியின் மேலே ஏறி வரும்போது உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே உன்னுடையவர்களை மீட்கும்படி விடுதலை பண்ணுவேன். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நிமிஷத்தில் அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்படியானால் அந்த விடுதலையாக்கப்படுவதற்கு தான் இயேசு மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். இயேசு கிறிஸ்து ஏதோ சாதாரணமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை மட்டும் நிறைவேற்றுறதுக்கு அங்கே வரல. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலி, அந்த இடத்துல ஆக போகிற பலி, அந்த பலியினுடைய முதல் மீட்பு யார் தெரியுமா? 2000 வருஷமாக அடைக்கப்பட்டிருந்தது அவர்களை ரத்தத்தினாலே மீட்கப் போகிறார். உன் ரத்தத்தினாலே அவர்களை மீட்கப் போகிறேன். என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை சாதாரணமாக பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் அதற்கு பின்னாடி பரலோகத்தினுடைய மகா பெரிய பிளான், திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்களை வேத வாக்கியங்களுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார் கர்த்தர். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எத்தனை வல்லமை உள்ள தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார்னா சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அதுக்கு பின்னாடி 2000 வருஷமா மரித்தவனை மீட்கணும், 2000 வருஷத்துக்கு அப்புறம் மரிக்க போகிற நம்மளையும் மீட்கணும். என்ன ஒரு மாஸ்டர் பிளான் பாருங்க. அதில் முதலாவதாக அந்த மரியின் குட்டியின் மேலே அவர் ஏறி வரும்போது அந்த மரித்த அந்த பரிசுத்தவான்களை மீட்கும்படி வருகிறார். அவர் வந்து அந்த பலி அவர் உள்ளே நுழைஞ்சிட்டாரு. இனி ஒரு வாரத்திற்குள்ள அவர்கள் மீட்கப்பட போகிறார்கள். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிறவர்களை மீட்கும்படி அவர் வந்தார். நம்மையும் மீட்கும்படி தான் அவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக வந்தார். அந்த கழுதையின் மேல் அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தண்ணீர் இல்லாத குழியிலே அவர்கள் இருந்தார்கள், அவர்களை மீட்கும்படி வந்தார். நாம் அந்த தண்ணீர் இல்லாத குழிக்கு போயிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்மை மீட்கும்படி வந்தார். அந்த பாதாளத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் கர்த்தர் வந்தார். இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க, நரகம் கிடையாது, பரலோகம் கிடையாது, எல்லாம் இங்கேயோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். இல்லைங்க, நரகத்துக்கு நாம் போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் பரலோகத்தை விட்டு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அந்த பாதாளத்துக்குள்ள நம்ம காலை வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு பூமியின் மேலே காலை வச்சார். அவர் இயேசு பூமிக்கு மாத்திரம் வராமல் இருந்திருந்தா இந்த தண்ணீர் இல்லாத குழியில் இருந்த இந்த பரிசுத்தவான் இருக்கிற இடத்துல நாம் இருந்திருப்போமோ, இல்லைன்னா அந்த பாதாளத்தில் அந்த ஐஸ்வர்யவான் இருந்த இடத்துல இருந்திருப்போமோ நமக்கு தெரியாது. கர்த்தர் கிருபையாக ஆட்டுக்குட்டி ஒரு பலியாகி கழுதையின் மேலே ஏறி வந்து ராஜா நம்மை மீட்டெடுத்து கொண்டு விட்டார். இன்னைக்கு நாம் மீட்கப்பட்டவர்களை காணப்படுகிறோம். மரியின் குட்டியின் மேல் ஏறி வந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இது 2வது. 3வதாக இயேசு கிறிஸ்து இந்த மரியின் மேலும் அந்த கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் எனக்கு ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. இதை படிச்சுட்டு இருக்கும்போதே ஆண்டவர் எனக்கு இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமுக்குள்ளே ராஜாவாக நுழைகிறார். ஏன்னா அந்த இடத்துல அவரை அப்படி தான் கூப்பிடுறாங்க. யோவான் சுவிசேஷம் வாசிக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவரை கூப்பிடுகிறார்கள்.
இஸ்ரவேலின் ராஜா வருகிறார் என்று சொல்லுகிறாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இஸ்ரவேலின் ராஜா வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மற்ற இடத்துல எல்லாமே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், தாவீதின் குமாரன், இப்படிலாம் சொல்லிட்டே வராங்க. அந்த இடத்துல இஸ்ரவேலின் ராஜா என்று அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி உள்ள எருசலேமுக்குள்ள ராஜாவா நுழையும் போது இந்த சம்பவத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களிலே தாவீது எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். தாவீது உள்ளே நுழையிறதுக்கும் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழையிறதுக்கும் ஒரு மிக பெரியதான பரலோகத்தினுடைய திட்டம் இருக்கிறது. இந்த பரலோகத்தினுடைய திட்டம் இயேசு இங்கே நுழையிறத தான் நிழலாட்டமாக அங்கே தாவீது நுழைகிறார். உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு உள்ளே நுழைகிறார். உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு தாவீது உள்ளே நுழைவதற்கும் இயேசு கிறிஸ்து இதில் வழியாக உள்ளே வருவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது உள்ளே ஒரு மிக முக்கியமான சில சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. என்னவென்று சொல்லி பார்த்தா, அந்த இடத்துல தாவீது உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு வரார். இந்த உடன்படிக்கையின் பெட்டி சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் முறையாக அவர் கொண்டு வருகிறார். முதல் முறை கொண்டு வரும்போது நடைபெற்ற சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க அந்த உடன்படிக்கை பெட்டி மாட்டு மேலே வச்சு, வண்டி மேலே வச்சு கொண்டு வராங்க. அது அப்படி கொண்டு வரக்கூடாது, அதை ஆசாரியர்கள் தான் சுமந்து கொண்டு வரணும். அதன் நிமித்தமாக அது கீழே தள்ளப்படுகிறது. அதனால் அங்கே கர்த்தர் அவங்களை அடிக்கிறாரு. பெட்டி கீழே விழுது, அவன் பிடிக்க போகிறான், அவனை அடிக்கிறாரு, எல்லாம் நடக்குது. அதற்கு பிறகு ஓபேதேதோம் வீட்டில் அந்த பெட்டி ஏறக்குறைய ஒரு 3 மாதம் அளவும் இருக்கிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பிறகு தாவீது 2வது முறையாக அந்த உடன்படிக்கையை உள்ளே கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க, உடன்படிக்கை பெட்டி 2வது முறையாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறது. முதலாவது உடன்படிக்கை வந்தபோது அது அவமாக்கப்பட்டது, கீழே தள்ளப்பட்டு விட்டது. நியாயப்பிரமாணம் கீழே தள்ளப்பட்டு விட்டது. 2வது உடன்படிக்கை உள்ளே வருகிறது, கிருபையின் பிரமாணம். இந்த கிருபையின் பிரமாணம் உடன்படிக்கை உள்ளே வருகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாணத்தை சுமந்து கொண்டு உள்ளே வருகிறார். ஏன்னா இப்போ கிருபையின் பிரமாணத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இயேசு வரார். இப்போ இயேசு உள்ளே வரும்போதும் தாவீது உள்ளே வரும்போதும் என்ன ஒரு பெரிய ஒத்துமை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தாவீது சணல் நூல் ஏபோத் தரித்து, அந்த இடத்துல வசனம் தெளிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி தாவீது வரும்போது சணல் நூல் தரிக்கல, அவன் வெறும் ராஜாவாகத்தான் வந்தான். வெறும் ராஜாவாக உள்ளே நுழைஞ்சான். உள்ளே நுழையும் போது அது தள்ளப்பட்டது. அங்கே ஆசாரியன் இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். பிரதான ஆசாரியன் அங்கே இல்லை. ஆனால் இந்த இடத்துல நல்லா வாசிச்சு பாருங்க, தாவீது சணல் நூல் ஏபோத் தரித்து அவன் உள்ளே வருகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சணல் நூல் ஏபோத் என்பது ஆசாரிய வஸ்திரம். ஆனால் இவன் யாரு? ராஜா. இவன் உள்ளுக்குள்ள ராஜா தான், வெளியரங்கமாக ராஜா தான். ஆனால் போட்டிருக்கிற வஸ்திரம் என்ன வஸ்திரம்? பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம். இப்போ உள்ளே நுழையும் போது அவன் எப்படி நுழைகிறான்? ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் உள்ளே நுழைகிறான். இது என்ன தெரியுமா? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவன் உள்ளே வருகிறான். இது 110ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய ஆசாரியராக இருக்கிறீர் என்று அவன் சங்கீதத்தில் வாசிக்கிறான். அதே காரியத்தை இங்கே தாவீது செய்கிறார். என்ன செய்கிறாரு? ஏபோத்தை போட்டுக்கிட்டு உள்ளே நுழைகிறார். அந்த புதிய ஏற்பாட்டு முறைமை, மெல்கிசேதேக்கின் முறைமை, ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அவன் உள்ளே நுழைகிறான். இதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் உள்ள வராரு. இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து ராஜா 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 என்று தான் அழைக்கப்பட்டார். அவர் பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு தான் கேட்டாங்க. சிலுவையில் போய் அடையும் போதும் யூதருக்கு ராஜான் தான் எழுதிப்பட்டாங்க. ஆனால் அவர் உள்ளே நுழையும் போது எப்படி நுழைகிறாரு? பிரதான ஆசாரியனாக, பலி செலுத்த வேண்டிய பொருளாக, பலி செலுத்தக்கூடியவராக, பலி பொருளாக, எல்லாமே அவர் தான். அவர் தான் பலி செலுத்துகிறவர், அவர் தான் பலி பொருள், அவர் தான் அதை ஏற்றுக்கொள்கிற, பலியை ஏற்றுக்கொள்கிறவரும் அவரே. அந்த மூன்றும் நினைந்து அந்த பிரதான ஆசாரியனாக உள்ளே நுழைகிறார். ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய ஆசாரியராக இருக்கிறீர் என்கிற அந்த வசனத்தினுடைய நிறைவேற்றுதலுக்கு உள்ளே இயேசு வரார். அந்த கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வரும்போது இயேசு எப்படி வராரு? ராஜாவும் ஆசாரியனாகவும் உள்ளே நுழைகிறார். இப்போ தாவீது உள்ளே எப்படி நுழைகிறாரு? ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் உள்ளே நுழைகிறார். அதாவது புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை, கிருபையின் பிரமாண உடன்படிக்கை எருசலேமுக்குள்ளே நுழைகிறது. இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது இல்லைங்களா? அந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி நீங்கள் கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஏற்கனவே இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், புறஜாதியார் தேசத்துக்கு போயிட்டு அது வருது. கொண்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே உடன்படிக்கை பெட்டி தான் கொண்டு போய் இதில் வைப்பாங்க. தேவாலயத்தில் சாலமோன் கொண்டு போய் வைப்பார். சாலமோன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்காது, ஆரோனின் துளிர்த்த கோலும் இருக்காது. என்ன இருக்கும்? நம்ம போன ஒரு மெசேஜில் கூட இதை சொல்லியிருக்கிறோம். என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்பலகைகள் மட்டும் இருந்தனன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறஜாதியாருக்கு போயிட்டு உடன்படிக்கை போயிட்டு இப்போ திருப்பி உள்ளே வருது. புறஜாதியார் வழியாக உடன்படிக்கை உள்ளே வருது.
உள்ளே வரும்போது அது உள்ள என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிந்து கொள்ளுதல் இஸ்ரவேலை விட்டு ஆரோனின் கோத்திரத்தை விட்டு போய்விட்டது. ஆரோனின் முறைமை முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆரோனின் தெரிந்து கொள்ளப்படுதல், ஆசாரியத்துவத்துக்கான ஆரோனின் தெரிந்து கொள்ளப்படுதல் முடிவடைந்து விட்டது. மெல்கிசேதேக்கின் முறைமை உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆரோனின் முறைமை, மெல்கிசேதேக்கின் முறைமை 2 தான் இருக்கு. எபிரேயரை நம்ம வாசிக்கிறோம். அந்த 2 முறைமையில் ஆரோனின் முறைமை முடிவுக்கு வந்துருச்சு. ஆரோனின் முறைமை முடிஞ்சு போச்சு. இப்போ அது உள்ள அது இல்லை. அதற்கு பதிலாக என்ன வருகிறது? மெல்கிசேதேக்கின் முறைமை உள்ளே வருது. அதனால தான் சணல் நூல் ஒப்பந்தத்தை தெரிவித்து ராஜாவே உள்ளே நுழைகிறான். அங்கே ஆசாரியன் என்று ஒருவன் இல்லை, ராஜாவே ஆசாரியனும் ராஜாவாகவும் உள்ளே நுழைகிறான். 2வது, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அந்த மன்னா மறைவான மன்னா நம்ம பார்த்தோம். அதாவது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட மன்னா முடிஞ்சிருச்சு. அதை காட்டிலும் மேலான பரிசுத்த ஆவியாகிய மன்னா நமக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அதான் வருது. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ புறஜாதியாருக்கு போயிட்டு வரும்போது, உடன்படிக்கை பற்றி உள்ளே வரும்போது அங்கே என்ன வருதுன்னு கேட்டால், தெரிந்து கொள்ளப்படுதலும் அந்த மறைவான மன்னாவும் இஸ்ரவேலுக்கு தாண்டி போய் புறஜாதியார் வசம் வந்துருச்சு. இப்போ அந்த புது உடன்படிக்கையோடு கூட உள்ளே தாவீது நுழைகிறார். இயேசு கிறிஸ்து அதனுடைய வெளிப்பாடாக, அதனுடைய நிஜமாக புதிய உடன்படிக்கையோடு கூட உள்ளே வருகிறார். ஏன்னா அடுத்த உடன்படிக்கை ஆரம்பிக்க போறார். இயேசு புது உடன்படிக்கை தான் ஆரம்பிக்க போறார். இப்போ அடுத்து தாவீது நடனம் ஆடிட்டு வந்துருமோது அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 20வது வசனம், அற்ப மனுஷனை போன்று வஸ்திரங்களை உரிந்து போட்டு இஸ்ரவேலின் ராஜா இருந்தார்னு சொல்லி மீகா சொல்றார். அவர் நல்லா டான்ஸ் ஆடிட்டே வரார், சந்தோஷமாக தான் வரார். இயேசுவும் உள்ளே சந்தோஷமாகத்தான் வந்தார். ஆனால் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னால், தாவீது தன்னை அறியாதபடிக்கு அந்த வஸ்திரங்கள் எல்லாம் கலைந்து விழுந்தது. கலந்து விழுந்த உடனே மீகாள் அவரை பார்த்து சொல்கிறா, அற்ப மனுஷனை போன்று வஸ்திரங்களை உரிந்து போட்டு. என்ன ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்து அடிக்கப்பட்டு நீச மனுஷரில் அற்ப மனுஷரில் ஒருவராக எண்ணப்பட்டார்னு இருக்கு வசனத்தில், ஏசாயால. அவர் எல்லா வஸ்திரமும் அவருக்கு இருந்து உரித்து போடப்பட்டது. அவர் சிலுவையில் நிர்வாணமாக தொங்கினார். இஸ்ரவேலின் ராஜா, அதான் ரொம்ப முக்கியம். அவர் சிலுவையில் தொங்கும் போது இஸ்ரவேலின் ராஜா என்று தான் எழுதி போடப்பட்டது. அற்ப மனுஷரில் ஒருவராக எண்ணப்பட்டார், ஏளனமாக எண்ணப்பட்டார், அவர் கேவலமாக கருதப்பட்டார். தேவன் நிமித்தமாக. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் நிமித்தமாக தான் தாவீது அப்படி செஞ்சார். அவர் சொல்றார், தாவீது சொல்றாரு, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை உன் தகப்பன் வீட்டை பார்க்கலாம் உங்களை எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் என்னை உயர்த்தினார். அவருக்கு முன்பாக நான் இப்படி இருப்பது என்ன கொண்டு பிரச்சனை, இதை காட்டிலும் மேலான செய்வேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற தெரியுமா? தனக்கு முன்பாக வைக்கப்பட்டதான அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் அதை ஏற்றுக்கொண்டாராமா. அந்த நிர்வாணத்தை, அடி உத எல்லாத்தையும், இழிவான சொற்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அற்ப மனுஷனாக ஒருத்தர், திருடனை போல கல்லடுகளில் ஒரு நடுவராக ஒருவராக இயேசு தொங்கினார். எதற்காக இயேசு தொங்கினார்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி, இனி நமக்கு மேல் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் நிமித்தம் அதை ஏற்றுக்கொண்டாராம். அவன் எப்படி அந்த இடத்துல அற்ப மனுஷனாக எண்ணப்பட்டானோ, இயேசு கிறிஸ்துவும் அற்ப மனுஷர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அவருடைய வஸ்திரம், தாவீதுடைய வஸ்திரம் கலைந்து போடப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரம் உரித்து போடப்பட்டது. அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள்னு இருக்கு. அது அந்த வஸ்திரத்தை சீட்டு போட்டது கூட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வஸ்திரத்தை அவர்கள் எல்லாரும் சீட்டு போடுறாங்க. யார் போட்டால் தெரியுமா? ரோம போர்ச்சேவர்கள் போட்டாங்கன்னு இருக்குது. அந்த வஸ்திரம் ஆக்சுவலாக யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலருக்கு அவங்க தாய் செஞ்சு போடுற வஸ்திரம். ஒரு இஸ்ரவேலனுக்கு மூத்த பிள்ளையாக இருந்தால் ஒரு தாய் பிரத்யேகமான ஒரு வஸ்திரம் ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. மொத்தம் நம்ம 4 வஸ்திரம் போடுவோம். இன்னர் கார்மெண்ட்ஸ், அவுட்டர் கார்மெண்ட்ஸ் சேர்த்து ஒரு 4 போடுவோம். அதே மாதிரி தான் அவங்களும். அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா மூத்த பிள்ளைக்கு மட்டும் இருக்கும். அது வந்து ஒரு தாயே நெஞ்சு கொடுக்கறது. அந்த மாதிரி ஒரு வஸ்திரம் இருக்கும். அந்த வஸ்திரத்தை தான் அவர்கள் எடுத்தார்கள். எடுத்து சீட்டு போட்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவருடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலுக்கு இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். எசேக்கியேல் 16 என் வஸ்திரத்தை உண்மையில் போட்டேன்னு சொல்கிறார். அந்த வஸ்திரத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அவர்கள் இழந்து போன அந்த வஸ்திரத்தை மீட்கும்படி தான் இயேசு வந்து தன் வஸ்திரத்தை கொடுத்து, மனிதனுக்கு வந்த நிர்வாணம், ஏதேனுக்குள்ள வந்த நிர்வாணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிர்வாணத்தை மீட்கும்படி இயேசு நிர்வாணமாய் தொங்கினார். அப்படியே நிர்வாணமாய் தொங்கும் போது தன்னுடைய வஸ்திரத்தை அவர்கள் கொடுத்து விட்டார். இப்போ அந்த வஸ்திரம் யார் கையில் கொடுக்கப்பட்டது தெரியுமா? ரோமர்கள் என சொல்லக்கூடிய புறஜாதியார் வசம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலுக்கு வஸ்திரத்தை எசேக்கியேல் கொடுத்த போது அவர்கள் அதை அசட்டை பண்ணி விட்டார்கள், அவர்கள் அதை தள்ளி விட்டார்கள். ஆனால் புறஜாதியாரோ சீட்டு போட்டு அதை எடுத்துக்கொள்கிறார்கள். எங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. அவர்கள் விட்ட அந்த வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை புறஜாதியார் நாம் அதை பெற்றுக்கொண்டோம்னு அர்த்தம். நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறக்கி திருப்பி இஸ்ரவேலர்கள் அவருக்கு ஒரு வஸ்திரத்தை சுற்றி வைக்கிறாங்க. இது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது. வஸ்திரத்தை சுற்றி வைக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? உயிர்த்து எழும்போது அந்த வஸ்திரத்தை மடித்து ஓரமாக வச்சுட்டு போயிட்டாரு. இனிமேட்டு இஸ்ரவேல் வஸ்திரம் எனக்கு வேணாம், புறஜாதியார் வஸ்திரம் ஒன்று இருக்கிறது, அது போதுமானது.
அப்போ இந்த புறஜாதியார் வஸ்திரத்தை அந்த இடத்துல கலைந்து போட்டு இயேசு நிர்வாணமாக தொங்கின அற்ப மனுஷன் ஒருவராக எண்ணப்பட்டார். அதே மாதிரி தான் தாவீதும் அற்ப மனுஷன் ஒருவராக வஸ்திரம் இல்லாதபடிக்கு அங்கே தொங்கிக் கொண்டு அந்த நடனமாடிக்கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக மிக முக்கியமானது 16வது வசனத்தில் மீகாள் இருதயத்தில் அவரை அவமதித்தாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. மீகாள் இருதயத்தில் அவரை அவமதித்தாள். இப்போதான் இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை அவமதித்ததுக்கும் மீகாள் தாவீதை அவமதித்ததுக்கும் ஒரே காரியம் அங்கே நடக்கிறது. இந்த இடத்துல தாவீது ராஜாவை மீகாள் அவமதித்து இருதயத்தில் இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு சொல்லி இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை அவமதித்து கொண்டு தான் இருக்கிறார். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அந்த 23ஆம் வசனம் சொல்லுது, கர்ப்பம் அடைக்கப்பட்டது, மீகாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவளுக்கு பிள்ளையே பிறக்கலை, தாவீதுக்கு பிள்ளை பிறக்கலை, தாவீதுக்கு மீகாளுக்கு பிள்ளை பிறக்கலை. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அன்றையோடு கூட இஸ்ரவேலுக்கு தேவன் மேல் இருந்ததான தேவனுடைய திட்டம், உடன்படிக்கை எல்லாம் நின்று போய்விட்டது. இஸ்ரவேல் வம்சம் தேவ வம்சத்திலிருந்து அதோடு கூட ஸ்டாப் பண்ணப்பட்டு விட்டது, கர்ப்பம் அடைக்கப்பட்டு விட்டது. இஸ்ரவேலுடைய ஆபிரகாமுடைய வம்சம் நம்ம சொல்லுவோம்ல, ஆபிரகாமின் சந்ததிம்பாங்கள்ல, அது அந்த இடத்தோடு கூட நின்று போச்சு. அந்த இடத்தோடு கூட அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது அசட்டை பண்ணினார்களோ, இருதயத்தில் அவமதித்தார்களோ, எப்பொழுது அவரை புறம்பே தள்ளினார்களோ, சிலுவையில் அறையப்பட்டாரோ, அன்னையோடு கூட இஸ்ரவேலுக்கான காரியம் நின்று போய்விட்டது. இஸ்ரவேலுக்குரிய சேஷ்டபுத்திர பாகம். அதனால தான் பவுல் எழுதும்போது அழகா சொல்வார், தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலுக்கு உரியதே, ஆனால் அவர்கள் அதை இழந்து போய்விட்டதுனால அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம்னு நம்மளை எழுதுறார். அப்புறம் அதோட அர்த்தம் என்ன? அவருடைய அந்த சேஷ்டபுத்திர பாகம் அத்தனையும் நின்று போய்விட்டது, முழுவதுமாக ஸ்டாப் பண்ணப்பட்டு விட்டது. அப்போது இஸ்ரவேலுடைய அந்த கர்த்தருடைய திட்டத்திலிருந்து அவர்கள் அதோடு கூட நிறுத்தப்பட்டார்கள். ஆசீர்வாதம் எல்லாம் போச்சு. 2000 வருஷம் இஸ்ரவேலர்கள் இன்னைக்கும் உடன்படிக்கை அவர்களிடத்தில் இல்லை. அதான் நான் சொல்லுவேன், ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் உடன்படிக்கை எல்லாம் இஸ்ரவேலர்கள் கையில் தான் இருந்துச்சு. ஆபிரகாம் மூலமா தான் ஆசீர்வாதங்கள் வந்துச்சு. அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற அந்நியருக்கும் அவர்களுக்கும் ஒரே பிரமாணம்னு பைபிள் சொல்லுது. வந்து சேர்ந்துக்கிட்டா, இப்போ பாருங்க, ராகாப் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, பிரமாணம் ஒரே பிரமாணம் ஆயிடுச்சு. ராகாப்புக்கு அதே பிரமாணம் தான், அவங்களுக்கு தனி பிரமாணம்லாம் கிடையாது. அவங்க எப்படி ஆயிட்டாங்க? மேசியாவுடைய வம்ச வரலாறுலேயே வந்துட்டாங்க. ரூத்து வந்து ஜாயின் பண்ணாங்க. ரூத்துக்கும் இஸ்ரவேல் ஸ்திரீகளுக்கும் ஒரே பிரமாணம் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரூத்து அந்த இஸ்ரவேலுடைய மேசியாவுடைய வம்ச வரலாறுக்குள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் பைபிள் தெளிவாக சொல்லுது, உன்னோட வந்து சேர்ந்து கொள்கிற அந்நியனுக்கும் உனக்கும் ஒரே பிரமாணமாக இருக்க கடவுது அப்படின்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இப்போ எப்படி தெரியுமா? அவருடைய வாக்கு தத்தங்களும் ஆராதனைகளும் அவருடைய எல்லா காரியங்களும் நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ நம்மோடு வந்து சேர்ந்து கொள்கிற யூதனுக்கும் நமக்கும் ஒரே பிரமாணம். நம்ம கையில் முழு வேதாகம் இருக்கு. இந்த முழு வேதாகமத்தை நாம வச்சிருக்கிறோம். இந்த வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ளுகிற யூதனுக்கு மீட்பு உண்டு. இந்த வேதாகமத்தை, இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த ரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ளே வருகிற அவனுக்கு மீட்பு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கையில் இருந்தது, நாம போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம கையில் இருக்கு, அவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை நம்ம கையில் கொண்டு வந்துட்டாரு. அவர்களுக்கு அடைக்கப்பட்டு விட்டது, ஸ்டாப் பண்ணப்பட்டது. எது வரைக்கும்? புறஜாதியார் காலம் நிறைவேறும் வரைக்கும் இப்படி தான் இருக்கும், வருகை வரைக்கும் இப்படி தான் இருக்கும். எப்போ வருகை வந்து சபையின் காலம் முடிவடைகிறதோ அதற்கு பிறகு 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் தொடங்கும். அந்த 7 ஆண்டு காலம் நியாயப்பிரமாண காலம். அது இஸ்ரவேலுக்குரியது, முழுவதுமான இஸ்ரவேலுக்குரியது. அப்போ அந்த இஸ்ரவேலுக்குரிய அந்த காலம் வரும்போது மீண்டும் அந்த நியாயப்பிரமாணம் தொடங்கும். மீண்டும் அவர்களுக்கு 2 சாட்சிகள் வருவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆஸ் யூஷுவல் அதேபடி பழைய உடன்படிக்கை அவர்களுக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம கூட தான் அந்த பிரமாணம் இருக்கும். நம்ம கூட வந்து சேர்ந்து கொள்கிற யூதனுக்கும் நமக்கும் ஒரே பிரமாணமாக இருக்க கடவுள். இப்போ இதில் இன்னும் ஒரு காரியம் இருக்குது, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு உங்களோட கூட ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். அதில் என்னென்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவளுடைய மீகாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது, உண்மைதான். அப்போ அதோடு கூட தாவீதின் வம்சம் முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அதற்கு பிறகு தாவீதின் வம்சம் மீகாள் கையிலிருந்து எடுக்கப்பட்டு பத்சேபாள் கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. அதாவது தாவீதினுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த சேஷ்டபுத்திர பாகம் அல்லது அடுத்த ராஜ்யபாரம் யார் கைக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் கைக்கு போச்சு, பத்சேபாள் இடத்துல போச்சு. பத்சேபாள் யார்? ஒரு தவறான முறையிலே உள்ளே வந்தவள். பத்சேபாளின் நிமித்தம் பல பிரச்சனைகளை தாவீது சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் ஏன் சாலமோனை செலக்ட் பண்ணாரு? ஏன் பத்சேபாள் வம்சத்தை கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், பத்சேபாள் நல்லவள் என்பதற்காக அல்ல, மீகாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. மீகாலோட நிமித்தம் பத்சேபாள் செலக்ட் பண்ணப்பட்டான். புறஜாதியாரர் உங்களையும் என்னையும் அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணுகிறார்.
எந்த இடத்துல இஸ்ரவேலர்கள் இயேசுவை வேண்டாம் என்று சொன்னார்களோ அதே கல்வாரியிலே, அதே சிலுவையிலே புறஜாதியாருக்கு வழி திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க பார்த்துருப்பீங்க, சிலுவையில் இயேசுவை வந்து கொண்டு விழாவில் குத்துவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. இயேசு மேலே கையை வைக்கணும்னா பரலோகத்தினுடைய திட்டம் இல்லாமல் கையை வைக்கவே முடியாது. பாருங்க, பரலோகம் திட்டம் இல்லாமல் கை வைக்கவே முடியாது. ஈட்டி எடுத்து குத்துறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அதை பார்த்துட்டு ஓ இயேசு கிறிஸ்து வந்துட்டு மரிச்சிட்டாரா உயிரோடு இருக்கிறாரான்னு செக் பண்ணுறதுக்காக தான் அவங்க குத்தி பார்த்தாங்கன்னு சொல்கிறோம். ரத்தமும் நீரும் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமாங்க, இயேசு கிறிஸ்துவ ஏன் விழாவில் குத்துனாங்க தெரியுங்களா? முதலாம் ஆதாம் நித்திரை அடைந்த உடனே விழாவில் அவனை குத்தி தான் முதலாவது சபை, அதாவது ஏவாள் எடுக்கப்பட்டாள், மணவாட்டி. இப்போ அந்த முதலாவது மணவாட்டியினுடைய காரியம் முடிவுக்கு வருது. மாம்ச பிரகாரமாய் பிறக்கிற சந்ததிகளுடைய முடிவுக்கு வந்து ஆவிக்குரிய சந்ததி பிறக்க போகுது. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய விழாவில் குத்தி புதிய ஏற்பாட்டு சபை எடுக்கப்படுது. அதனால தான் இயேசு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். புறஜாதியாருடைய சபை அங்கே பிறக்குது. அந்த இடத்துல தான் விழாவில் குத்தி புதிய ஏற்பாட்டு சபை ஆண்டவர் எடுக்க போறார். அந்த இடத்துல எடுத்துட்டார். இப்போ நாம் ரெடி பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது ஏவாள் எப்படி தோட்டத்துக்கு வெளியே செய்யப்பட்டு அவன் இடத்துல கொண்டு வரப்பட்டாள், ஆதாம் இடத்துல கொண்டு வரப்பட்டது போல இப்போ நம்மளை ஆண்டவர் புறம்பே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பூமியில் செஞ்சு நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் தேவனிடத்தில் ஒப்படைக்க போகிற காலம் ஒன்று வரும். இப்போ அதுக்குத்தான் இயேசு அங்கே விழாவிலே குத்தப்பட்டார். அப்போ இயேசு விழாவிலே குத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் புறஜாதியார் சபை பிறக்குது, புதிய ஏற்பாட்டு சபை பிறக்குது. இதைத்தான் சொல்கிறேன், மீகால் இஸ்ரவேலுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு பத்சேபால் கர்ப்பம் திறக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு சபை நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து கிருபையின் பிரமாணம் ஆரம்பிக்கிறது. பத்சேபால் யார்? தவறான முறையில் இருந்தவள். புறஜாதியார் யார்? ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல இருந்தவங்க. நம்மெல்லாம் அருவருப்பானவர்களாக இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் பாவத்தில் உழன்று போய் கொண்டிருந்தோம். தேவனை தேடாதவர்களாக இருந்தோம். அதனால தான் வசனம் சொல்ல, அவரை தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அங்கே தான் பத்சேபாலுக்கு அங்கே தான் பிறக்குது. பத்சேபால் நல்ல, திருப்பி சொல்றேன், பத்சேபால் நல்லவள் என்பதற்காக அல்ல, மீகாலுடைய மீறுதலின் நிமித்தம் பத்சேபாலுக்கு வழி பிறந்தது. இஸ்ரவேலுடைய மீறுதல் நிமித்தம் புறஜாதியராக நமக்கு வழி பிறந்தது. இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பல நேரங்களில் நாம் நீதிமான்கள், இயேசு நம்மை ரத்தத்தை கழுவி இருக்கிற. நிறைய பேர் சொல்றாங்க இயேசு நம்முடைய பாவங்களை கழுவி. எல்லாம் உண்மைதான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கழுவி நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், பவுல் திருப்பி தெளிவாக எழுதுறாரு, அவருடைய மீறுதலின் நிமித்தம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதாக எழுதுறாரு. அவர்கள் அதை, ஒருவேளை அவருடைய மீறுதலே உலகத்துக்கு இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குமானால் அவர்கள் கீழ்ப்படுதல் இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும்னு பவுல் கேட்கிறார். மீகாலுடைய மீறுதல் பத்சேபாலுக்கு வழி பிறந்தது, இஸ்ரவேலுடைய மீறுதல் நமக்கு வழி பிறந்தது. இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு நம்மளை உள்ள கொண்டு வச்சிருக்கிறார். அவருடைய சந்ததிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் தாவீது உள்ளே நுழைந்த போது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழைந்தது. அந்த இடத்துல மீகால் பேசின அந்த வார்த்தை நிமித்தம் அவள் கர்ப்பம் அடைக்கப்பட்டது, பத்சேபால் கர்ப்பம் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைந்து எருசலேமுக்குள்ளே நுழைந்து அவர் நீசரில் ஒருவராக எண்ணப்பட்டு, இஸ்ரவேலால அற்பமாக எண்ணப்பட்டு, அவர் வஸ்திரம் உரிக்கப்பட்டு, அவர் அவர்களால் புறம்பே தள்ளப்பட்ட போது அவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. அவருடைய சந்ததி முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு அவருடைய ஆவிக்குரிய சந்ததிகள், ஆவிக்குரிய திட்டம் அவர்களை விட்டு எடுக்கப்பட்டு தேவனுடைய திட்டம் புறஜாதியராக அழைக்கப்பட்ட உங்கள் மேலும் என் மேலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். இதுக்கு பின்னாடி அந்த ஹெவன்லி பிளான் ஒன்று இருக்குது. இந்த ஹெவன்லி பிளானை தான் தாவீது அங்கே செய்கிறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ராஜ்யபாரமோ அந்த ஆசாரியத்துவமோ சாலமோனுக்கு போயிடுச்சு. இப்போ சாலமோன் பாருங்க, அதே மாதிரி ராஜாவும் ஆசாரியனுமா இருப்பான். வேற எந்த ராஜாவும் பாருங்க, தாவீதுக்கு அப்புறம் வேற எந்த ராஜாவும் பலி செலுத்த முடியாது. உள்ளே போனாலே குஷ்டம் வந்துடும். ஆசாரியன் தான் அது செய்ய முடியும். ஆனால் ரெண்டே பேர் தான் அதை செய்வாங்க. ஒன்று தாவீது, இன்னொன்று சாலமோன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது மெல்கிசேதேக்கின் முறைமே 2 ராஜாங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையை பார்த்தா 2 ராஜா. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குன்னு இருக்கும். சாலேமின் ராஜா என்றால் சமாதானத்தின் ராஜா, மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா. இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தாவீது நீதியின் ராஜா, சாலமோன் சமாதானத்தின் ராஜா. இந்த 2 சேர்ந்தது தான் ஒரு இயேசு கிறிஸ்து, ஒரு மெல்கிசேதேக்கின் முறைமை. அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் தாவீதும் இருக்கிறாரு. தாவீது வந்து உள்ள வரும்போது, ராஜாவாக வரும்போது அது வந்தார், பலி செலுத்தினார், எல்லாம் செய்கிறாரு. அதே காரியத்தை சாலமோனும் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளுக்குள்ளே எருசலேமுக்குள்ளே வரும்போது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வந்தார். இப்போ நம்மளை அடுத்த சந்ததி, அவருடைய பிள்ளைகள்,
நம்ம அதே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவும் ஆசாரியனுமாய் வைத்திருக்கிறார். இப்போ நாம தான் அந்த சாலமோனுடைய அந்த சமாதானத்தின் ராஜாவுக்குரியதான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். இப்போ ராஜ்யபாரமும் ஆசாரியத்துவமும் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் மூலமாக ஒரு தவறான வழியிலே வந்திருந்தாலும் கூட, அந்த சேஷ்டபுத்திர பாகம் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட, மீகால் தான் முதல் மனைவியாக இருந்திருந்தாலும் கூட, ஆனால் கர்த்தர் மீகாலுடைய கர்ப்பத்தை அடைத்து நமக்கு அந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேலின் சந்ததி அடைக்கப்பட்டு தேவனுடைய சந்ததி ஆகிய சூஸ் பண்ணப்பட்ட சந்ததி. அதனால தான் அவன் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, சாலமோனுக்கு ஒரு பேர் உண்டு, எதித்தியான்னு சொல்லி. அதாவது யெகோவாவின் மகன் அர்த்தம். அப்படி ஒரு பேர் வச்சாங்க. பழைய ஏற்பாட்டில் யாரையுமே மகன்னு சொல்ல மாட்டாங்க, தாசன் தான். ஆனால் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு தான் பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு பிள்ளைகளாகிற அதிகாரம் இல்லை, நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நாம் முழுக்க முழுக்க அந்த தாவீதோடைய வம்சத்துக்குள்ள அந்த பழைய ஏற்பாட்டு முறைமையில் அந்த தாவீதும் சாலமோனும் எப்படி இருந்தார்களோ அந்த மெத்தடில் தான், அதே மெல்கிசேதேக்கின் முறைமையில் தான் நம்மை ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வந்து ராஜா நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவரை தள்ளினார்கள், அவர்கள் நிமித்தம் கர்த்தர் நம்மை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நாம மீகாலை போல இருக்கிறோமா? உதாசனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா? தேவனை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்போ சபை தேவனுக்கு விரோதமாக போகுதோ அவர்களுக்கு பதிலாக நம்மளை செலக்ட் பண்ண ஆண்டவர் ஒரு காலம் வரும், புறஜாதியாரை தள்ளி மீண்டும் இஸ்ரவேலை கொண்டு வருவார். அதுதான் அந்த சபையினுடைய முடிவு. சபையினுடைய முடிவு ஏன் வரப்போ தெரியுமா? ஒரு காரணம் உங்களுக்கு தெரியுமா? சபையுடைய முடிவுடைய காரணம் என்ன தெரியுமா? புறஜாதியர் எண்ணிக்கை நிறைவேறும் போது அதே காலகட்டத்தில் சபை முழுவதுமாக தேவனை விட்டு போயிருக்கும். இயேசு வரும்போது ஒரு கூட்டம் மட்டும்தான் இயேசுவுக்கு ஃபேவராக இருந்தது. சிமியோன், அன்னாள், ஒரு 12 அப்போஸ்தலர்கள், கொஞ்சம் பேர், ஒரு 120 பேர், இவ்வளோதான் இருந்தாங்க. மற்றபடி அத்தனை இஸ்ரவேலர்களும் தேவனுக்கு தூரமாக இருந்தார்கள். அவர்களை தள்ளி புறஜாதியாரை கொண்டு வந்தார். அதே மாதிரி புறஜாதியார் காலம் முடிவடையும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு சொற்ப கூட்டம் தான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும். அந்த சொற்ப கூட்டத்தை மாத்திரம் தேவன் எடுத்துக்கொண்டு மீண்டும் நியாயப்பிரமாணத்துக்கு கையில் உலகத்தை ஒப்பு கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலை தள்ளினது போல நம்மை தள்ளுகிற காலமும் வருகிறது. இப்போ அந்த காலத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நல்லா தெளிவாக இருக்குது. அநேகரை கர்த்தர் தள்ளி கொண்டிருக்கிறார், வேறு பிரித்து கொண்டிருக்கிறார். அநேகர் கர்த்தருக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்கக்கூடிய நிலைமையில இல்லை. நிறைய சபை கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய இடத்துல இல்லை. கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் அற்பமாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு கொடுமையானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியல. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் நினைச்சாங்க, என்ன நினைச்சாங்க? நாம தேவனுடைய பிள்ளைகள், மோசேயினுடைய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு ஒரு பெருமை இருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்கன்ற ஒரு பெருமை நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது. இயேசு ரத்தத்தில் மீட்கப்பட்டிருக்கிறோம், நம்மளாம் யாரும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு தேவனை விட்டு தூரம் போயிட்டு இருக்குது ஒரு கூட்டம். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. அன்னைக்கு எருசலேம் தேவாலயம் இருக்குது, ஆசாரியர் இருக்கிறாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சிதேக்கியா ராஜாவும் எக்கோனியாவும் செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரியும் இன்னைக்கு அதே நிலைமை தான், த சேம். அன்னைக்கு மீகாலை தள்ளி பத்சேபால் சந்ததியாக செலக்ட் பண்ணது போல ஆண்டவர் இஸ்ரவேலை தள்ளி நம்மை செலக்ட் பண்ணாரு. திருப்பி நம்மளை தள்ளி மீண்டும் இஸ்ரவேலை செலக்ட் பண்ணுற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. மனம் திரும்ப வேண்டிய காலம் இது. நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். இது நம்முடைய நீதி நிமித்தமாக வந்ததல்ல, கிரியை நிமித்தமாக வந்ததல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் நிமித்தமாக வந்தது. பொய்யான மாயை பற்றி கொண்டு கிருபையை நீங்கள் போக்கடிக்கிறவர்களாக நாம் இருப்போமானால் வருகிற ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வது மிக கடினம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனை கிருபையை நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் பாருங்க. தாவீதின் காலத்திலேயே இது முன்குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆபிரகாம் காலத்தில் இது முன்குறிக்கப்பட்டது. புறஜாதியாருடைய காலம், புறஜாதியாருடைய உடன்படிக்கை ஆபிரகாம் காலத்தில் முன்குறிக்கப்பட்டது. அப்படி ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அப்போ நம்ம எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம எவ்வளோ கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நான் கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். செலெக்ஷனோ ரிஜெக்ஷனோ கண்ணுங்களுக்கு முன்பாக நடக்கிற காலம் வந்துருச்சு. நாம் செலக்டிவ் ஜனங்களா ரிஜெக்டட் ஜனங்களாங்கிறது இனி தெளிவாக தெரிய போகுது. ஆண்டவர் அதை கடைசி வாய்ப்பு நமக்கு தந்திருக்கிறாரு. எல்லாமே கேஷுவலாக, அதாவது அந்த காலத்தில் ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டாருன்னு இஸ்ரவேலர்கள் நினைச்சாங்க, தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இன்னைக்கு அதே நிலைமை தான். ஆண்டவர் கிருபை உள்ளவர், அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டார் நினச்சிட்டே இருக்கிறீங்க. ஒரு காலம் வரும், கண்டிப்பாக உன்னையும் என்னையும் தள்ளுற காலம் ஒன்று வரும். அதுக்கு நாம் ஒப்பு கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு ஆயத்தமாகிற ஒரு காலம். மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் மாரி ராஜா உன்னிடத்தில் வந்திருக்கிறார். வந்த ராஜாவை விட்டுறாதீங்க. இஸ்ரவேல் ராஜாவை விட்டுட்டாங்க. அவங்க விட்டுட்டு 2000 வருஷம்
தேசம் இல்லாமல் அலைஞ்சாங்க, 2000 வருஷம் அலைஞ்சாங்க. இன்னைக்கு நமக்கு ராஜா நம்ம மத்தியில் இருக்கிறாரு, துக்கத்தோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் ராஜா வாசப்படியில் நின்று கதவை தட்டிக்கிட்டு நிற்கிறாரு, கதவு அடைக்கப்பட்டு கிடக்கு. இன்னைக்கு கதவை திறக்கிற ஒரு காலம், ஒப்பு கொடுப்போம். மரியின் குட்டியின் மேலே ஏறி வந்த ராஜா நம்ம மீட்கும்படி வந்திருக்கிறார். தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டவர்களை மீட்ட ராஜா அந்த தண்ணீர் இல்லாத குழிக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு தான் மீட்கவே வந்தார். இப்போ சேஷ்டபுத்திர பாகம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆசாரியத்துவம் நம் கையில் இருக்குது, ராஜரீகம் நம்மளுடைய கையில் இருக்கிறது, மெல்கிசேதேக்கின் முறைமை நம் கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் நம் கையில் கொடுத்துருக்கிறார். இந்த மண் பாண்டத்தில் வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பொய்யான மாயைக்கு, உலகத்தினுடைய பணத்துக்கு, ஆசைக்கு, இச்சைக்கு, எல்லாத்துக்காகவும் அதை விட்டுட்டோம். இஸ்ரவேலர்கள் ரீகெயின் பண்ணவே முடியல 2000 வருஷமா. ஆனால் உங்களுக்கு எனக்கும் நித்தியமாக ரீகெயின் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு காலம் வந்துடும். இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்களையும் என்னையும் மீட்க வந்த ராஜா மீண்டும் உங்களையும் என்னையும் மீட்கும்படி வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு செய்கைகளுக்கும் பின்னாடி எப்படி மகா பெரிய திட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் வந்தது, கழுதையின் மேல் ஏறி வந்தது எங்கள் பார்வைக்கு சாதாரணமாக ஒரு சம்பவமாக இருந்தாலும் அவைகளுக்கு பின்னால் பரலோகத்தினுடைய மகா பெரிய திட்டங்கள் இருக்கிறதை நீர் வெளிப்படுத்தி கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தண்ணீர் இல்லாத குழிக்கு நாங்கள் போயிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவாய் உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆண்டவரே, உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் உன்னை விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி இஸ்ரவேலை விடுதலை பண்ணின ஆண்டவர், எங்களை பூமியிலிருந்தே விடுதலை பண்ணி ஆண்டவரே நாங்கள் பாதாளத்துக்கு போய்விடாதபடி பரதேசிக்கு கொண்டு போக நீர் பாராட்டின தயவுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எங்களை மீட்கும்படி வந்து ஆண்டவரே இஸ்ரவேலின் கர்ப்பத்தை அடைத்து எங்களுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களை நம்பி ஒப்படைத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை பொய்யான மாயையை பற்றி கொண்டு உலக ஆசை இச்சைகளுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக அவைகள் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு என்ன விலை கொடுத்தாவது எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மையை முடிவு வரையும் கையில் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் உம்மை இழந்து அதை எங்களுக்கு மீட்டுக் கொடுத்தீரப்பா. உம்மை இழந்து அற்ப மனுஷர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு வஸ்திரம் முழுவதையும் இழந்து எங்களை அதனை மீட்டுக் கொடுத்தீராண்டவரே. அதை நாங்கள் என்ன விலை கொடுத்தாகிலும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை பாராட்டும். கேட்டு பெற்றுக்கொண்டதை பத்திரமாய் பார்த்துக்கொள் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் அதை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீர் வரும் அளவும் அதை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். உம்முடைய மகிமை மூடட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.